நீ செய்த கிருபைக்காக விஷயத்தில் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உங்களை இடத்தில் சேர்க்கத்தக்கதாக இயேசுப்பா நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. நாளிலிருந்து அறுக்கத்தக்கதாக இயேசுப்பா பலன் தரக்கூடிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை வெறுமையாக போகாதபடி அது வந்து காலத்தை ஆண்டவரே முக்காய் ஓடு பிள்ளையாக மாற்றி போய் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை நிமித்தமாக ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதித்து இயேசுப்பா பருகி பெருகத்தக்கதாக உருவாக்கக்கூடிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மண்ணின் காலத்தில் உட்படுகிறீங்க, பாதுகாத்து போய் நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கும் நிச்சயமுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வளர்க்காமல் என்னை தலையாக்கி இழக்காமல் என்னை மேலாக்கி வளர்க்காமல் என்னை தலையாக்கி இழக்காமல் என்னை மேலாக்கி கீழே படுத்த என்ன மேல தூக்கி வச்சு திரும்ப மேல திரும்ப வந்து ஏற்றி வச்சு கீழே படுத்த என்ன மேல தூக்கி வச்சு திரும்ப மேல திரும்ப வந்து ஏற்றி வச்சு நான் உம்மை துதிப்பேன்
புதிய தரிசனம் பழைய
மணிக்கு என்ன பண்றோம் ஸ்டார்ட் பண்றோம். சீக்கிரமா வந்தீங்கன்னா என்ன பண்ண சீக்கிரமா வாரம் எந்த தடையும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு எந்த டே எந்த டே கண்டிப்பா வந்துருவீங்களா? சரி ஓகே அப்படியே உட்காருங்க. இருக்கு அப்ப அமைதியா இருக்கும். ஓகேவா? நான் டப்பு கேள்வி கேட்பேன், நீங்க டப்பு ஆன்சர் சொல்லிட்டு கேம் போயிடலாம். அமைதியா இருந்தா கேம் கண்டினியூ ஆகும். எல்லாரும் சட்டம் போட்டீங்கன்னா கேம் பாதையை நின்று ஐயா கதை வைப்பாரு. ஓகேவா? கதை வைப்பா கேம் பண்ணுமா? சரி, இப்போ கேள்வி. ஓகேவா? போன வாரம் வசனம் எழுது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தேக்கல் உப்புவாசி தானியேல் 5:28. சரி சொல்றியா? உப்பாசி என்பதால் தானியேல் 5:25. மேனே தேக்கல் உப்புவாசி என்பது தானியேல் 5:25. சரிமா? வாய்ஸ் அவ்வளோனா தானியேலும் கைவிரலும். ஓகே சரி லிசன் பண்ணுங்க. சரி அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கரெக்டா சொல்றவங்க கைதுங்க. சொல்லுவியா? சின்ன வார்த்தை முன்னாடி என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் லிசன் பண்ணுங்க. கடைசி நான் அது கேட்பேன். மேனேனா உன்னை விட்டு எல்லாமே போகுது, உன்னை விட்டு உன்னோட ராஜன் அழிய போகுது. தெக்கல்னா வந்து நீ மனசிலே நிற்க வைப்பார். அதான் என்னாச்சு? ஏய் என்ன பண்ற கூடாது. சரி உப்பாசி. ஓகே அந்த ராஜா பேர் என்னது? எல்லாம் லிசன் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன். கேம் மட்டும்தான் உங்க கையில தான் இருக்கு. பேர் சொல்லிட்டேன். கேம் போன வருஷம் ஞாபகம் இருக்கா? சரி அப்ப கடைசி சரி ஃபர்ஸ்ட் அப்ப கடைசி வச்சுனா ஃபர்ஸ்ட் கேம் வச்சுனா. ஓகேவா? அமைதியா இருந்தீங்கன்னா கேம் வைக்கலாம். இப்பயே சொல்லிட்டேன். அதனால பாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் பண்ணுங்க. பாதி சர்க்கிள். ஏய் அமைதியா நீங்களே உட்கார்ந்தா கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கல் உப்பாசி என்பது தானியேல் 5:25. பால கீழ் போடக்கூடாது. கையில போடுறோம். கையில வாங்க. சங்கீதம் 122. ஸ்டார்ட்.
பாஸ் 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 கையில வாங்கணும். ஏன் என்னாச்சு? என்ன சொல்றீங்க? பால் யார் கையில இருக்கோ அவங்க ரெண்டும் சேர்ந்து வசனம் பாட்டு என்ன பண்ண போற? சொல்லி என்ன பண்ண போற? சொல்லிட்டாவா? இல்லப்பா, நீ வசனம் சொல்ல போறியா, பாட்டு பாட போறியா, டான்ஸ் ஆட போறியா? நான் பாட்டு ஆடி டான்ஸ் ஆடியா? சொல்லிடுப்பா, சொல்லி என்ன சொல்ல போற? வசனம், டான்ஸ், பாட்டு, பாட்டு பாட தெரியுமா? நம்ம சண்டே கிளாஸ் பாட்டு தெரியாதா? தெரியாதா? அப்ப என்னதான் தெரியும்? வசனம், வசனம், ஒரு வசனம் கூட தெரியாது. அண்ணா அந்த ஒரு வசனம் சொல்லி கொடுங்க. தெரியாதா? கர்த்தர் எங்கே இருக்கிறார் சொல்லி. அங்கீதான் ஒண்ணு. அவனுக்கு தெரியும், அவன் சின்னதுல இருந்து வரான். பாட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணுறேன். இல்ல வசனம் சொல்லல. நம்ம சண்டே கிளாஸ் பாட்டு எது வந்தாலும் வசனம் சொல்லிட்டாங்க. என்ன வசனம் சொல்லிட்டாங்க சொல்லு. சரி வா, சின்ன வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஸ்டார்ட். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோவான் 3. என்ன பண்ணீங்க? வசனம் வேண்டாம், வசனம் சொல்றீங்க. என்னவென்றால் மேலே மேலே தேய்கள் உப்பாசி என்பதை தானியேல் 5:25. ஸ்டார்ட். நீ பயப்படாதே, நான் உன்னுடைய இருப்பேன். ஏசாயா 40:30.
பாடு அதே டான்ஸ் ஆடியா ஆமா பாடு அஞ்சிகளே கையில அன்புள்ள பையன் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும்
எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. சங்கீதம் 23:1. உப்பாசி என்பது தானியேல் 5:22. நாளைக்கு கர்த்தர் உங்களை நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. ஓகேவா? நீங்க வருத்த பொறுத்தாங்க, நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? கேம் வைக்கலாம். சரி, வசனம் கத்துக்கலாமா? எல்லாரும் நான் சொல்லிட்டு அவர் சொல்லணும். ஓகேவா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பாருங்க, சொல்றீங்களா? இம்மானுவேல் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1. சரி, ஆஃப் பண்ணுங்க. நான் சொல்றேன். இம்மானுவேல்
என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? மத்தேயு 1:23. நான் என்ன பேர் சொன்னேன்? சரி, இம்மானுவேல் என்ன அர்த்தம்? இம்மானுவேல் அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓகேவா? இப்ப சொல்லாமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? மத்தேயு 1:23. தெரியுமா அந்த வசனம்? இப்போ எல்லாரும் தெரியுமா? எல்லாரும் லிசன் பண்ணுங்க. சரி, நான் ஒரு குரூப்பா கேட்போம், அவங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் குரூப் டைம் கேட்குவாங்க. வாய்ஸ் குரூப் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சொல்லு. சரி, இப்போ சொல்லலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சரி, இம்மானுவேல் அந்த பேர் யாருக்கு வச்சாங்க தெரியுமா? கை தட்டுங்க. யாருக்கு வச்சோம்? ஏசப்பாவுக்கு இம்மானுவேல் இன்னொரு பேர் வச்சாங்க. ஓகேவா? சரி, இம்மானுவேல் என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்ன அர்த்தம்? சரி, மத்தேயு 1:23. யார் யார் வீட்டுல பைபிள் இருக்கோ வீட்டுல போயிட்டு பைபிளை படிச்சு பாருங்க. ஓகேவா? அடுத்த வாரம் இந்த வசனம் சொல்லணும். ஓகேவா? சரி, கேம் நல்லா இருந்துச்சா? சீக்கிரமா வாத்தாச்சு. நீ இரு, நம்ம 2 பேரும் விளையாடலாம். நீ வந்து எந்த கேள்வி பிடிச்சிருக்கா? கண்டிப்பா வருவீங்களா? உங்க வீட்டுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வரணுமா? ஜானல் வரணுமா? 19ஆம் தேதி வரப்போறோம். நீங்க போய் என்ன பண்ண? வீட்டுல அம்மா கிட்ட அப்பா கிட்ட என்ன பண்ண கேட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லணும். அடுத்த வாரம் வருவீங்களா? கண்டிப்பா சொல்றீங்களா? சரி, ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணலாமா? நிதிஷ் ஷூர் என்னடா ப்ரேயர் பண்ணலாமா? சரி, ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணலாம் ப்ளீஸ். சூத்ரகதாவே ஹalleluya. அண்ணே ஒரு நிமிஷம் உட்காருங்க. அண்ணே ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் இதுக்காக கிஷோர் இது. ஓகேவா? அசல் நீங்க வந்து எத்தனை வாரம் தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. எத்தனை வாரம்? 2 வாரம் தான் ஆச்சு. ஆனா இங்க வந்து சர்ச்சில் ஒரு ரொம்ப அட்டாச் ஆயிட்டு எல்லா வசனங்களும் கதைகளும் ஞாபகம் வச்சு கேட்கறப்ப 2 வாரம் தான் ஆச்சு. இது வந்து இங்க எத்தனை 1 வருஷம் 2 வருஷம் வர பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஆனா இது வந்து 2 நாள் தான் ஆகுது. ஆனா நேற்று சொல்றதெல்லாம் என்ன பண்ணிட்ட? கரெக்டா புடிச்சுக்கிட்டாரு. அவர் பிளான் பண்ணுங்க. இது வந்து கேம்ல பேசிருக்காரு.